வேற யாரு உனக்காக தான் வந்த. சரி போ, நீ ஏன் இல்லன்ட்ட நான் கீழே போறேன் போ. அப்படி எதுக்கு நீ தானடி இப்ப போன? ஐயோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எதுக்கு அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களா? நானே மாடி ஏறி குதிச்சு வந்தேன், என்கிட்ட தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களான்னு கேக்குறேன். ஃப்ரெண்ட் தானே, கீழ வந்து வந்திருக்கலாமே. அடப்பைத்தியமே, ஃப்ரெண்டா இருந்தாலும் மாடிக்கு விடுவாங்களா நீ இருக்கும்போது? ஃப்ரெண்டா இருந்தாலும் ஃப்ரெண்ட் கிட்ட பேசாம ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட நீங்க கடலை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் பார்க்க வந்த பத்தியா என்ன சொல்லணும்? கீழே போறேன். நான் கடலே போடலையே, நீ கடலே எது கையில வச்சிருக்கியா? காமெடி நினைச்சு என் கழுத்தா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க வேணே நீங்க. இது ஒரு டைலாக்னு நினைச்சு நீ அங்க சொல்ற பத்தியா, நீ அங்க நிக்கிறடி. இப்ப வர வர வினய் நீங்க டி டின்னு போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் லவரு நான் டி போட்டு பேசுறேன், உனக்கு என்ன? நீங்க பேசுங்க, எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏ தாரா, தாரா இங்க தான் இருக்கீங்க, இங்க வாடா. டேய் நீ எப்பறாங்க? எகிரி குதிச்சு வந்தேன்டா. கீழ இருந்தே வந்திருக்கலாம்டா, என்ன பார்க்க தானே வந்த, கீழ இருந்தே வந்திருக்கலாமே. உன்னதான் யார் பார்க்க வந்தாங்க, என்ன பார்க்க வந்தாங்க? அடப்பைத்தியமே, இவ்வளவு பாக்கியாடா இவ்வளவு தூரம் நீ வந்த? ஆமாண்டா, ஏண்டா? வேற ஒண்ணும் இல்ல வினய், பொறாம அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வாயை மூடியே அடிச்சிட போறேன். முடிஞ்சாரா? நீ அடிக்க விட்டுருவீங்களா? அண்ணன் தங்கச்சி சண்டைக்குள்ள நான் இருக்குப்பா, நீங்க பேசுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வினய் என்ன வினய்? நீங்களாச்சும் அவனாச்சும் என்னமோ பண்ணுங்க. ஆமாண்டி தரா, எப்போதும் நீ அந்த வீட்டுல தானே இருப்ப, இங்க இருக்க அதிசயமா? அங்க கௌசி தூங்கிட்டா, அதனால இங்க இருக்கேன். நீ அவ கூடயே போய் தூங்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்திருக்க? என்கிட்ட வாங்கிடுவா, அமைதியா உட்காந்துடுறா. என்னடா சாப்பிட்டியா இல்லையா? இல்லாட்டினு வா சாப்பிடலாம். என்ன அடி வாங்காம போக விட மாட்டப்பல. ஏண்டா அப்புறம் நானே சௌரதி குதிச்சு வந்திருக்கேன், வா சாப்பிட போலான்ற. இப்ப எப்படி நீ சௌரடி குதிச்சியோ அப்படியே சௌரதி கீழே குதிச்சுட்டு அப்படியே வீட்டு வாசல் வெளியே வந்துரு, எப்படி ஐடியா? கேவலமா இருக்குடாடா. நீ வாய முடி, நீ பேசாதடி. தாரா இவன் தாரா தோ வரமா. போச்சு போச்சு, அம்மா கூப்பிடுறாங்க, மாட்டுனடா. யார்ப்பா தம்பி, ஒழுங்கா சமாளிச்சிருங்க, ஏதாவது மாட்டி விட்டீங்க அவ்வளவுதான் நீங்க. அம்மா நான் இவனோட ஃப்ரெண்ட் தான்மா, உங்களுக்கு தெரியுமே. ஓ ஆமால, நான் மறந்துட்டேன். நீ கீழ்வழியா வந்த மாதிரியே தெரியல, நான் பார்க்கலையே உன்னை. கேட்டாங்களா வினய், பதில் சொல்லுங்க. நான் படிவரியா தான் வந்தேன், நானும் தான் பார்த்தேன். மாடிக்கு எப்படி வந்தான்னு கேக்கலடா, கீழ வீட்டுக்குள்ள வரவே இல்ல, நான் பார்க்கவே இல்லையே. வீட்டுக்குள்ள தான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நீங்க வேற. நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தனால தெரியலன்னு நினைக்கிறேம்மா. நான் கிச்சனுக்கே போகலையடா. நான் வரும்போது நீங்க கிச்சன்ல இருந்தீங்க, அதான் மாடிக்கு வந்தேம்மா. என்னடி உங்க அம்மா இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க? மரியாதையா பதில் சொல்லு. சரிப்பா, சரி வந்தனா கூப்பிட்டுருக்கலாம்ல, காஃபியா வச்சு கொடுத்துருப்பல்ல. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாமா. நீ எங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, வாடி. நான் இவனோட ஃப்ரெண்ட் தான், எனக்கும் ஃப்ரெண்ட் தான்மா, போங்கம்மா. மரியாதை கொடுக்கறியா நீ? அம்மா அவனால பேர் சொல்லி கூப்பிடுறது பெரிய விஷயமா? நாலு சாத்துக்குமா இவள. ஒழுங்கு மரியா அண்ணன் சொல்லு. சொல்லுடி, சொல்லு, அண்ணன் சொல்லு. சரி இவன் அண்ணா போதுமாமா. பக்கத்துல இருக்கவங்களுக்கு யார் மரியாதை கொடுக்கறது? அவன் வினயவும் அப்படியே கூப்பிடு. எப்படியா அண்ணனாவா? போமா நீ வேற, அவங்க என்னோட ஃப்ரெண்டுமா, அதுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையாடி? அண்ணன் கூப்பிடு. கூப்பிடுமா தங்கச்சி, கூப்பிடு. வாயை மூடிட்டு உட்கார்ந்துடுறா, அடிச்சிட போறேன். சரி எனக்கு எங்க காஃபி? இருடி போட்டு எடுத்துட்டு வரேன். உனக்கு காஃபி வேணுமாப்பா? அம்மா தாராவுக்கு மட்டும் கொடுங்க, அவ நல்லா குடிப்பா, அவளுக்கு மட்டும் கொடுங்க. ஏன்பா உனக்கு வேணாமா? எனக்கு வேணாமா, காஃபி குடிக்கிறது இல்லம்மா. அவங்கள காஃபி குடிக்க மாட்டாங்கம்மா, பால் தான் குடிப்பாங்க. சரிப்பா, பாலால எடுத்துட்டு வரட்டா? அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எதுவுமே வேணாம். உனக்குடா இவன்? அம்மா எனக்கெல்லாம் எதுவும் வேணாமா. சரிப்பா, நான் அவளுக்கு மட்டும் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். போங்க போங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். எங்க அம்மு வர சொல்லிட்டு இன்னும் காணோம்? வருவான்னு நினைக்கிறேன். எதுக்கு நேரத்துல வர வச்சிருப்பாங்க? ஏதாவது காரணம் இல்லாம வேற வர வைக்க மாட்டாங்களே. ஹாய் பிரபா, சாரி பிரபா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல இப்பதான் வந்தாமோ. வர சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பிரபா. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு வர சொன்னீங்க? உங்களுக்கே தெரியாத, ஏதாவது ஒரு காரணம் இருக்கவும் உங்களை வர சொன்னேன். சரி என்னாச்சு சொல்லுங்க அம்மு. ஆமா, என்ன பொக்கெல்லாம் வச்சிருக்கீங்க? ஏதாவது கல்யாணத்துக்கு போக போறீங்களா? இல்ல பிரபா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எங்க பொக்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ பிரபா, என்ன பேச விடுங்க. சரி பேசுங்க பேசுங்க. ஐ லவ் யூ பிரபா. அம்மு பிரபா நில்லுங்க. உள்ளிருக்கும் இதயத்துக்கு என்னை புரியும், யாருக்கு தான் காதல் விடை தெரியும். காதல் சீரகானது இன்று சரகானது, என்னுள் நெஞ்சம் உடைகின்றது.
சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ அழுந்திருப்பேனான்னு தெரியல பிரபா. பிரபா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே பிரபா, அதுவும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்களே பிரபா. வாங்க பிரபா, இனிமேல் உங்கள் கூட நான் பேசவே மாட்டேன் பிரபா. எனக்கு தெரியும் நீங்கள் என் கூட பேச மாட்டீங்கன்னு, இருந்தாலும் பரவாயில்ல பிரபா. இதுக்கு தான் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன் வெளியிட்ட சொல்லாமல். எல்லாம் சொல்லுன்னு சொல்லனால தான் பிரபா நானும் சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்களே. ஏய், எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க மலையில? வா போலாம். இந்நேரத்துக்கு எதுக்கு கூப்பிட்டு கடையிலே பாட்டிட்டு வந்தேன்? ஏய், அது ஒன்றும் இல்லடி, வா போலாம். ஏய், அழுகிறியாடி? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போலாம். இல்லடி, உன் குரல்ல வேற ஏதோ சேஞ்சஸ் தெரியுதே. பிரபான நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையடி. இல்லடி, நீ அழுந்திருக்க மாதிரி தெரியுது. என்கிட்ட இல்லைங்கிறியா? எதனால என்ன மட்டும் தனியா கடையில விட்டுட்டு வந்த? நீ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன்னு. அதான் ஏன் நீயே என் கூட வந்துக்கலாம்? அதான் யாருமே இல்லை, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம போலாம் வீட்டுக்கு. ஏய், எதுவா இருந்தாலும் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏய், ஒண்ணுமே இல்லை, வா நம்ம போலாம். என்ன போலாம்னு சொல்லிட்டு இருக்க? ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்ல வேண்டியதானே? ஏய், என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னன்னு சொல்லுடி. ஏ, அது ஒன்றும் இல்லடி, பிரபாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண, பட் பிரபா எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரி. ஏ, அவர் சொல்லாமல் போகிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். நீ அதையே பிடிச்சி உட்காந்து அழுந்துகிட்டு இருக்க. இல்லை, ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா கூட, நோ அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரி. ஏதாவது காரணம் இருக்கும், காலையில ஏது சொல்லுவார், வா நம்ம போகலாம். அதுக்குன்னு உட்காந்து இப்படி அழுந்துகிட்டு இருப்பேன் மடையில. என்னால் முடியலடி. ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டி. இதுக்குதான் சொல்லுவாங்க படி, காதலிச்சவங்க கூடயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருப்பா. உனக்கு என்னடி, நீ காதலிச்சு பார்த்தா தானே தெரியும். சரி வா. அம்மு, கவலைப்படாதடி, கண்டிப்பா அவர் காலையில ஏதாவது பதில் சொல்லுவார், வா நம்ம போலாம். சொல்லலன்னா நான் வரலடி, நீ போடி. சரிடி, நான் போறேன். அம்மா அப்பாலாம் தேடுவாங்க, நீயே பதில் சொல்லிக்கோ. அரியதே எந்திரிச்சு வந்துடலாட்னா அடிச்சு எடுத்துட்டு போயிடுவேன்டி. நான் வரலடி. இப்ப நீ சிரிக்க போறியா இல்லையா? நீ போடி, நீ வர. எனக்கு குளூர்துடி, மலையில வர நினைச்சிட்டு இருக்கனால குளூர்துடி, வாடி போலாம். இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் காமெடி ஜாஸ்திடி. இது காமெடி கிடையாதுடி, உண்மையாலுமே குளூர்துடி. முதல்ல சிரிடி. சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி போலாமா? சரி போலாம். அந்த பொக்கை எடுத்துட்டு வா, அதையே வேஸ்ட் பண்ணணும். எடுத்துட்டு வா, நம்ம வீட்ல போய் வச்சுக்கலாம், அழகா இருக்கு. ஐயே, அதெல்லாம் பத்தி உனக்கு தெரியாது, நீ எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வந்து தொலைறேன், வா போலாம். அம்மா சிரிச்சாதான் நல்லா இருப்பா, வா போலாம். அம்மா, அங்க வாங்கி சாப்பிட்டேன், பே பண்ணிரு. ஐக்கல் கேப்ல என்ன சொல்லிட்ட பத்தியா நீ? வா போலாம், நான் பே பண்றேன். எனக்கு தெரியாது, நீ பே பண்ணிடுறி. ப்ளீஸ் டி, நான் காசு எடுத்துட்டு வரலடி, பே பண்ணிடுறி. நானுமே எடுத்துட்டு வரலடி. அப்போ 2 பேரும் போய் பாத்திரம் கழுவுவோம். ஒன்றுவே, நீ தானே சாப்பிட்டே, நீ போய் பாத்திரம் கழுவு போ. மரியாதை வந்துடும், ஃப்ரெண்டுக்காக நீயும் தான் வரணும். வந்து தொலை, பே பண்ணி தொலைறேன். சரி, ஏதோ சொல்றேனால ஓகேங்கிற, வா. இல்லைன்னா மட்டும் போய் பாத்திரம் உடைக்கிருவ. நீ விளக்குறனா விளக்கலையா? வா பேசாம. இருக்கிறதே இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு காசு எடுத்துட்டு வாடிங்கன்னா எடுத்துட்டு வர போறாங்க. இந்த மலையில உனக்கு அவங்க தான் இழிச்சவாய். நீ சாப்பிட்டு அவங்க இந்த மலையில நனைஞ்சு காசு எடுத்துட்டு வரணுமா? உடைய பிடிச்சி எடுத்துட்டு வரணும் ஃப்ரெண்டுக்காக. இது கூட செய்ய மாட்டாங்களா? செய்வாங்கடி, செய்வாங்க. நீ சாப்பிட்டா அவங்க கொடுப்பாங்க உனக்கு. அம்மா, எவ்வளவு நீ சாப்பிட்ட? ஜஸ்ட் 300 டி. 300 என்னடி சாப்பிட்ட? அதெல்லாம் என்னமோ சாப்பிட்டு போற. உனக்கு என்ன, காசு மட்டும் பே பண்ணி. நம்ம நேரம் நீ வரல, நான் என்ன பண்ணிட்டாங்க உட்காந்து. வந்து தொலைடி, பே பண்ணி தொலைறேன். எல்லாம் அழுந்துட்டு இருக்கேன்னு வந்து சொன்ன பத்தியா? ஒன்னு சொல்லணும்டி. சொல்லுவ போ. கொஞ்ச நேரம் வரதுக்கு லேட்டுன்னு இன்னும் அக்கௌண்ட்டே காலி பண்ணிருப்ப போல. ஃபர்ஸ்ட் இருந்தா அது கூட வாங்கியிருப்பேன். சரி, உன்னை பார்க்கலாமேன்னு வந்து அவ்வளவுதான். வந்து தொலைடி, வா. பாடி போலாம், டைம் ஆயிடுச்சு. வந்து தொலை, போலாம். ஒரு டைரி மில்க்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்றீ. ஒரு ஃப்ரெண்டு லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துட்டு இருக்காளே, அதெல்லாம் பார்க்கறதுல இதுல டைரி மில்க் வரையா. நீ உட்காரடி, எனக்கு டைரி மில்க் மட்டும் வாங்கி கொடுத்துரு. அம்மா தாயே, வந்து தொலை. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு நல்லா என்ன வச்சு செஞ்சுட்டடி. தாராவை கூட்டிட்டு வந்திருந்தா இன்னும் வாங்கியிருப்பா. பரவாயில்ல விட, நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன். இனிமே 2 பேத்தையும் எங்கேயும் கூப்பிடுறது இல்லடி. தலை இது கூடயே செய்ய மாட்டேன். வா போலாம். வா போலாம் போலாங்கிறியே தவிர வரமாட்டேங்கிறியே. டைலாக் நான் சொல்லுடி, கீழே உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறியே. அவ்வளவுதான், எந்திரிச்சிட்டா, வா போலாம். வந்து தொலைடி, தயவு செஞ்சு. என்னடி தூங்கிட்டு இருந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் வரலையா, அதான் வெளியில வந்து உட்காரலான்னு வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி. நல்லா இருக்குல்ல, நல்லா குளிருக்கு நல்லா பத்த வச்சுட்டு இருக்கும்போது சூடா அழகா இருக்குடி. ஆமாடி, நான் வந்து உட்காந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுடி. என்னையே கூப்பிட்டுருக்கல, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிதான் நான் வரல. நான் நினைச்சேன் நீ தூங்கிருப்பேன்னு. நான் தூங்கிட்டேன்ல, நீயும் போய் நல்லா தூங்கிருப்பேன்னு நினைச்சேன். நான் எங்கடி தூங்குறேன்? இப்பதான் வினய் வந்தாரு. வினய் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்துட்டு கீழே வந்தேன். என்னது, வினயன் வந்தாரா? ஆமா, மாடி ஏறி குதிச்சு போட. சூப்பர் நீ, உனக்கெல்லாம். உனக்கும் தான். அன்னைக்கெல்லாம் மாடி ஏறி குதிச்சு வரலையா? காய மூடி, யாராவது கேட்டு போறாங்க. அப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீ நான் பேசுறது மட்டும் கேட்க மாட்டாங்களாடி? அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடி. உனக்கு வர வர கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. கத்தாத. கத்தலடி, கத்தல. அம்மாடி, சாப்பிட்டு தூங்குனியா சாப்பிடாம தூங்குனியா? நல்லா சாப்பிட்டாலும் தானே தூக்கம் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன்டி. நான் கூட சாப்பிடாம தூங்கிருப்பியோன்னு நினைச்சேன்டி. அதெல்லாம் நம்ம வேலை கேட்கும்பா. நல்லா சாப்பிட்டேன்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உட்காந்து நல்லா கதாச்சிட்டு இருக்கீங்க போல. அதனால நீங்க எப்படிங்க? நீங்க எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மா வந்தேன். இப்ப வர வர சும்மா வந்து இந்த பக்கம் ஜாஸ்தி டைம் வரீங்களா நீங்க? அதானே, இந்த சைடு நீங்க ரொம்ப ஜாஸ்தியா வரீங்களே. யார பக்கம் வரீங்க? வேற
வேற யார் உங்களை தான் பார்க்க வந்தேன். வீட்டுல மாட்டினீங்கன்னா அப்ப தெரியும் கதிர். அதெல்லாம் மாட்ட மாட்டேன்ற ஒரு தைரியம் தான். ஓவர் தைரியம் உடம்புக்காகாது கதிரனா. ஏய் ரவி, இதுக்கு முன்னாடி நீ கதிர் தானே சொன்ன. அது ஃப்ளோல வந்திருக்க, வாயை மூடுறி நீ. என்ன கரெக்ட் தானேனா? அதானே என் தங்கச்சி கதிரன்னு கூப்பிடலாம், கதிர் என்னன்னு கூப்பிடலாம். என்னம்மா தாரா தங்கச்சி கரெக்ட் தானே? 100% கரெக்ட்னா. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க, நான் போறேன். ஐ போகாத போகாத போகாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எதுக்கு? ஏம்மா தாரா நீயே மாட்டி கொடுத்துருவ போல. நான் போய் மாட்டி கொடுப்பேன் நானா? வாய் வச்சுட்டு கம்முன்னு இருமா. சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு? அதெல்லாம் தெரியாது, கம்முன்னு கடை. 1 2 3 4. இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் நம்பர் எண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 5 6 7 8 9. நான் கரெக்டா 10 சொல்லும் போது கரெக்டா மேல பாருங்க. ரெண்டு பேருக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு. பாருங்கண்ணா பாருங்க, 10 டக்குன்னு மேல பாருங்க. கதிர் என்னது? கதிர் என்னது? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை டியர் ஸ்வீட் பண்ணாட்டி. கதிர் நோ. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தி அம்மா வந்துட போறாங்கடி. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. ஐயோ கௌசி, அம்மா வந்துட போறாங்க, எந்திரிங்க. நானா சொன்னா நீ எந்திரிக்க மாட்டேடி. உங்க ஆள் சொன்னா மட்டும் தான் நீ எந்திரிப்ப போல. ஐயே, உன் வாய் கொஞ்ச நேரம் கூட கம்மனே இருக்காதடி. அதெல்லாம் எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு நான் இது பண்ண வேணாமா, நீ கதிரண்ணா கிட்ட மட்டும் தேங்க்யூ சொல்லிடுவ போல. உனக்கும் தாண்டி தேங்க்ஸ் போதுமா? ஏங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. தேங்க்யூ கதிர் போதுமா? இது போதும் எங்க ரெண்டு பேத்துக்கும். அம்மா இதெல்லாம் எப்ப செஞ்சீங்க நீங்க? தூங்கிட்டு இருக்கும் போதே நாங்க செஞ்சு முடிச்சிட்டோமே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலடி. என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா அது எப்படிங்க சர்ப்ரைஸ் ஆகும்? அதுவும் கட்டுதான், கொஞ்சம் லூஸ் தனமா யோசிச்சிட்டேன் போல. விடுங்க. நீ கொஞ்சம் மட்டும் லூஸ் இல்லடி, மொத்தமா லூஸ் தான். அடிச்சிருவேண்டி. எனக்கு பர்த்டேனால நான் சும்மா இருக்கேன் பாத்துக்கோ. இல்லைன்னா மட்டும் கிழிச்சிருவேன். ஐயோ கதிர், அம்மா வராங்க, நீங்க போங்க. சரி பாய். பை 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 பை. ஹாப்பி பர்த்டே. ஐயோ தேங்க்யூ, போங்க டக்குனு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூ டி என் செல்ல ஃப்ரெண்டே. மறக்காம கடையில டைரி மில்க் வாங்கி கொடுத்துரு. மறக்காம வாங்கி கொடுத்துறேன்டி. வாங்கப்பா அம்மா வாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டேடா. ஆமாண்டா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ பா, தேங்க்யூ மா. என்னடாமா கேக் வெட்டிடலாமா? இப்பவா மார்னிங் வெட்டலாமா? சரிடா, நீ மார்னிங் வெட்டலானா மார்னிங் வெட்டிக்கலாம் விடு. என்னடா தரணி இன்னும் தூங்கலையா? என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு விஷ் பண்ணாம நான் எப்படிமா தூங்குவேன்? அதனால தான் தூங்கல. என்னடாமா உள்ளார ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஓ அப்படியாடா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு 12 மணில இருந்து. அம்மா ஃபோன் அடிச்சிட்டே இருந்துச்சா? சரி நான் வரேம்மா. சரிடா, நான் போய் தூங்குறேன். சரிப்பா போய் தூங்குங்க. அம்மா நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட் மா. குட் நைட் பா. குட் நைட் டாபா. குட் நைட் ரீ. தாரா நீயும் அவ கூடயே படுத்து தூங்கிரு. சரிம்மா நீங்க போங்க, நான் வரேன். சரிடா, நான் போற தரா. சரி டக்குன்னு வந்து தூங்குங்க. சரிம்மா நான் வந்து தூங்குறேன், நீங்க போங்க. என்ன மேடம் நல்லா ஷாக் ஆயிட்டீங்க போல. ஆமா, அவ்வளவு அழகா இருந்துச்சுல. இருக்கும்ல, கதிரண்ணா போட்ட பிளான் ஆச்சே. ஆனா உண்மையாலுமே சூப்பர் ரீ. என்னமோ நீங்க பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க, அதனால என்னால சொல்ல முடியலமோ. அம்மோ நீங்க என்ன உண்மையா லவ் பண்றீங்களா இல்ல ஏதாவது ஃப்ராங்க் ஏது பண்றீங்களாமோ? நீங்க உண்மையாலுமே என்ன லவ் பண்றீங்களாமோ? என்னால நம்ப முடியலமோ. நீங்க ஏதாவது ஃப்ராங்க் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு இந்த இதை விட்டுருங்க அம்மோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். ஆனா நீங்க உண்மையா லவ் பண்ணி நான் எந்த பதிலும் சொல்லாம இருந்தா கண்டிப்பா சாரி அம்மோ. தயவு செஞ்சு என்ன ஃப்ராங்க் பண்றேன்னு மட்டும் ஏதாவது ஏமாத்திடாதீங்க அம்மோ. என்னால அந்த வலி தாங்க முடியாது அம்மோ.